புல்ல போல வளர்த்த செடிகளை வெட்டினேனே, அவன் நல்லா இருப்பானா? கதறி எழுத மூதாட்டி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியமூக்குனூர் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி மகன் தினகரன். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவரிடம் 51 சென்ட் அளவிலான நிலத்தை வாங்கினார். இந்நிலையில் அண்ணாதுரையில் மச்சானான உதயகுமார் என்பவருக்கிடையே நிலத்தகராறு இருந்தது. உதயகுமார் தன்னுடைய அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தென கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதேபோல முறையான பத்திரம் பதிவு செய்துள்ளதால் தினகரனும் நீதிமன்றத்தில் இதுகுறித்து வழக்கு தொடர்ந்தார். இந்த நில பிரச்சினை நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் நேற்றிரவு உதயகுமார் அத்துமீறி தினகரன் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த வாழைமரம், கொய்யா செடி, எலுமிச்சை செடி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட செடிகளை வெட்டி வீசி சென்றனர். இதனை அறிந்த தினகரனின் தாயாரான ருக்மணி காலமாக பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து தண்ணீர் ஊற்றி புல்லை போல வளர்த்த செடிகளை வெட்டிட்டானே, அவன் நல்லா இருப்பாரா என கதறி எழுத சம்பவம் காண்போரை நெஞ்சை கண்கலங்க செய்தது. மேலும் இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செடிகளை வெட்டிய உதயகுமார் மீது தினகரன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி. ரமேஷ். உதயகுமார்ன்ற ஆள் தான் இதெல்லாம் அடிச்சுக்கிறாரு. உடச்சிட்டு அமுத்தி வெட்டியிருக்கிறாரு. அதில் கை வச்சா கூட தெரியும் யார் உடைச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 40 செடிக்கிட்ட பண்ணியிருக்கிறாரு. 4 பனை மரம் செடி, ஒரு முளம் தான் வந்திருந்தது, அது 4 மரம். அதுக்கப்புறம் எலுமிச்சஞ்செடி, வாழைச்செடி, இந்த மாதிரி எல்லாம் எங்கள் வாழ்வாதாரத்தையும் நாசம் பண்ணிட்டார். எங்கள் வாழ்வாதாரமே இதுதான். நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கள் வாழ்வாதாரமே போச்சு, இன்னுமே இல்லாமல் போச்சு எல்லாமே. என்ன பண்ணிட்டு நாலு மாதிரி இல்லை, 4 பேர் காத்தால பார்த்து நாளுங்க எப்போ என்ன பண்ணிட்டோம். எனக்கு யாரும் பார்க்க கூட யாரும் இல்லை. ஆனால் தக்கிறேன் நான் என்ன வெட்டி போட்டிருந்தா கூட யாருக்கும் தெரிஞ்சுக்காது. எப்போ என்ன போய் ஆட்டுக்காரு மாட்டுக்காரு அது எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துக்கணும். நான் எப்படி கேட்டேன் என்ன போட்டேன் சாமி. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வளர்த்தேன். அந்த செடி வேலைக்கு வாங்கி ஊற்றி வளர்த்தேன். அந்த நாளில் 4 வருஷம் மழை இல்லை. 12 பேர் 20,000க்கு மேலே தட்டி வாங்கி ஊற்றிக்கணும் செடிகளுக்கு. ஊற்றி அப்படி வளர்த்தேன். நான் என்ன அடமாண்டு இப்படி பண்ணி போட்டாங்களே, எங்கள் தேய்ச்சில் கொட்டிக்கினாங்களே, என்ன பண்ணுறதா சாமி. வலிச்சு இருக்கே போட்டு
என் பேர் தினகரன். நான் வந்து பெரிய மூக்குனூர் லெனின் நகரில் வசித்து வரேன். ஒரு 1915 வந்து அண்ணாதுரைன்றவர்கிட்ட ஒரு 51 சென்ட்டு முறைப்படி கிரையும் வாங்கினேன் பேசி. அதில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறேன். அன்னைக்கு தேதியிலேருந்து இன்றைக்கி கூட என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது. அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்குறேன். இப்போ நேற்று இரவு வந்து கொய்யா செடி வந்து ஒரு 21 செடி கொய்யா செடி, பனைமரம் 4 பனைமரம், ஒரு எலுமிச்சஞ்செடி, வாழைச்செடி எல்லாமே ஒரு 40 செடிக்கு மேலே வெட்டிகிட்டு இருக்கிறாங்க நேற்று இரவு. இப்போது நான் காலையில் தான் பார்த்தாங்க. அம்மா பார்த்ததுமே மயக்கமாயிட்டு ஒரு மணி நேரம் பார்த்ததுலேருந்தே அவங்க எங்ககிட்ட பேச கிடையாது, ஃபோனும் பண்ண கிடையாது. அதுக்கப்புறமா தான் தகவல் சொன்னாங்க. அப்புறம் போய் பார்த்தோம். பார்த்த பின்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் பேரில் வந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உதயகுமார் என்ற பிஇ என்கிற உதயகுமார். அதாவது அண்ணாதுரைக்கு வந்து எனக்கு சொத்து கொடுத்தாரு. அவருக்கு வந்து அத்தி மகன் உதயகுமார்ன்ட்டு. கடந்த காலமாகவே நிறைய முறை வந்து எங்களை மிரட்டி இருக்கிறாப்புல. வழியில் போகும்போது தகாத வார்த்தையில் திட்டிட்டு போவாப்புல. வண்டியில் போகும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்துட்டு வந்தார். இன்றைக்கி வந்து அவர் மேலே கேஸு அவரை ஃபைல் பண்ணுறது, அவருக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறது தெரிஞ்சு அவரையும் சேர்த்துறாங்க கேஸில் நினச்சிட்டு நைட்டு வந்து அந்த சம்பவம் செஞ்சுருக்கிறாரு. அது வந்து அது கேட்க போனதுக்கு இதை வந்து செடி வெட்டுற மாதிரி தான் வெட்டுவேன், யாரும் கிடைக்காதனால தான் செடியை வெட்டினேன், கிடைச்சிருந்ததுனால உங்களை வெட்டுறதுக்கு தான் வந்தேன்னே சொல்கிறாப்புல. அந்த மாதிரி சொல்கிறாரு. எனக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு தேவைப்படுது. எங்கள் அம்மா வந்து பயந்துருக்கிறாங்க. அவங்க மயக்கம் அடைஞ்சு விழுந்த பின்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் அப்புறமா தான் வந்து பார்த்தோங்க. அம்மாவுக்கு ரொம்ப மன உளைச்சலாகிறாங்க. எங்களுக்கும் மன உளைச்சலாகுது. இது வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.